Hello students, welcome to Hiba Max 10th standard ஓட இங்கிலீஷ் எக்ஸாம் எனக்கே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ அடுத்து நம்மளோட ரொம்ப முக்கியமான எக்ஸாம் மேக்ஸ் எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி நடுவில் நீங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லியிருந்தீங்க, பர்சனலாகவே எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ அன்றைக்கி நமக்கு வந்து இப்போது இன்றைக்கி ஈவினிங்லேருந்து சரிங்களா 6ஆம் தேதி நைட்டு வரைக்கும் நான் ஒரு பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் பத்தல, நான் வந்து இது பார்க்காம விட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. பிகாஸ் ஒரு டைம் கரெக்டாக எடுத்து உங்கள் லஞ்சுக்கு பிரேக் எல்லாமே நான் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து செகண்ட் அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா? இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்க. ஸோ நான் 4 o'clock மேலேருந்து தான் நான் ஸ்டார்ட்டே பண்ணுறேன் சரிங்களா? அது வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க, அது வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. மேக்ஸ் புக்ஸு, கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாமே எடுத்துடுங்க. நான் இந்த எக்ஸாம் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணும், அதுக்கு நல்லா நான் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் முதல்ல க்ரியேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் கிடையாது, நாளைக்குன்னா அது நாளைக்குன்னு போயிட்டே இருக்கும் சரிங்களா? எது செஞ்சாலும் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லதாக இருந்தால் அது வந்து எப்போவுமே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் அன்றைக்கி இன்றைக்கி 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 3 மணி நேரம் டைம் இருக்குது. சாப்டர் 7, 7.1, 7.2 நான் எக்ஸசைஸ் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கணும். 7.1ஓட 7.2ஓட எக்ஸாம்பிள் சேர்த்து தான் படிக்கணும் சரிங்களா? 7 to 7:30 பிரேக்கு. 7 to 7:30 half an hour. நான் எல்லாத்துக்கும் நடுவில் half an hour பிரேக் கொடுத்துருக்கேன். ஸோ பிரேக் எடுத்துக்கோங்க. தயவுசெய்து ஃபோன் பக்கத்துலையோ டிவி பக்கத்துலையோ போயிடாதீங்க சரிங்களா? நம்ம வந்து இப்போது சாங்ஸ் மாதிரிலாம் கேட்க போகிறோம் அப்படின்னா நம்ம மைண்ட் செட் அதுதான் ஓடும், ஃபார்முலாஸ்லாம் ஓடாது சரிங்களா? அடுத்து 9:30 வரைக்கும் 7:30லேருந்து 9:30 வரைக்கும் 7th சாப்டர் 7.3 and 4 முடிச்சிடுங்க. அப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு சாப்டர் கம்ப்ளீட்டாக, அதுவும் முக்கியமாக கஷ்டமான சாப்டரை முடிச்சிடுறோம் சரிங்களா? அண்ட் இதிலேருந்து கம்பல்சரி வர வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 2-3 ஸ்கூலில் வந்து இந்த வாட்டி 7th சாப்டர்லேருந்து கம்பல்சரி கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு இதை வைக்கிறேன். சென்டம் எடுக்கிறவங்க வந்து இந்த பிளானை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஒரு சம்மு கூட நீங்கள் வந்து விடக்கூடாது சரிங்களா? கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 9:30லேருந்து 10 o'clock வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் சரிங்களா? இதுக்கு நடுவில் இந்த 7 to 7:30 நீங்கள் உங்களோட டின்னரை முடிச்சிடலாம். நைட் சாப்பாடை சீக்கிரமாகவே முடிச்சிருங்க. 10 to 11 PM இங்கே வந்து பிஎம் வரணும். 10 to 11 PM எப்போவுமே 1 mark மட்டும்தான். 1 mark மட்டும், எல்லா லெசனோட 1 mark, 1 மணி நேரம் கிளியராக. ஏன்னா நமக்கு 12 மார்க் வந்து புக் பேக் தான். அதில் நீங்கள் மார்க் விட்டீங்கன்னா அதை விட ஒரு கேர்லெஸ்ஸான விஷயம் கிடையாது. ஸோ 12 மார்க் எனக்கு வந்துடணும், கரெக்டாக வந்துடணும். ஸோ 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் 1 mark மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்கணும். அடுத்தது வந்து 3rd of April இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து நாளைக்குள்ளது காலையில் 6 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர் 1.1லேருந்து 1.4 வரைக்கும் 6 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணோன்னா நீங்கள் 5:30 மணிக்கு முடிச்சாதான் முடியும். 6 மணிக்கு முடிச்சுட்டு படிக்க போகிறேன்னு சொல்லாதீங்க. 5:30க்கே முடிச்சிடணும். 6 o'clockலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். 8 to 8:30 நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். அப்புறம் 8:30லேருந்து 10:30 2 மணி நேரம். அடுத்த செட்டு 1.5 யூனிட் எக்ஸசைஸ் பார்த்து எழுதிடணும். அடுத்தது 10:30 to 11 o'clock half an hour மறுபடியும் ஒரு பிரேக் தரேன். அப்புறம் 11 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் சாப்டர் 5, 5.3, 5.4 யூனிட் எக்ஸசைஸ் சரிங்களா? ஸோ 5th சாப்டர் வந்து 5.3 and 4 ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து கவனமாக முடிச்சிடணும், நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். அப்புறம் 1 to 1:30 லஞ்ச் முடிச்சிடுங்க. 1:30லேருந்து 3:30 வரைக்கும் அடுத்த சாப்டர் 5ஓட 5.1, 5.2 வித் எக்ஸாம்பிள்ஸ் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு 3:30 to 4 PM ரெஸ்ட்டு சரிங்களா? கண்டிப்பாக ரெஸ்ட்டு முக்கியம். ஃபுல்லாக நம்ம பார்த்தாலும் நம்மளால் முடியாது. அப்புறம் 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் 6th சாப்டர் 2 எக்ஸசைஸ் தான் தரேன். 1 மணி நேரத்துக்கு ஒரு எக்ஸசைஸ் ரொம்பவே ஜாஸ்தி. எக்ஸாம்பிள் சம் இருக்கிறனால 1 மணி நேரம் தரேன். அப்புறம் 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 வந்து 6th சாப்டர் ஃபாலோ பண்ணிவிடுங்க. 6.3 and 6.4 முடிச்சிடணும். 9:30 to 10 PM ரெஸ்ட்டு. நீங்கள் நைட்டு டின்னர் சாப்பிட்றதா இருந்தாலும் ஓகே. நெக்ஸ்ட்டு 10 to 11 எப்பவும் போல் 1 mark. 1 mark மறுபடியும் ரிவைஸ். நான் டெய்லி நைட்டு 1 mark மட்டும் தான் கொடுக்குறேன், ஏன்னா அவ்வளோ முக்கியம். அடுத்து April 4 சேம் காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் சாப்டர் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கிறது தரம் பாருங்கள். காலையில் டைமிங் வந்து நம்ம மைண்ட் செட் வந்து என்னடா காலையிலே எடுத்து வேலை பார்க்குறோமா அப்படின்னு நினச்சிடவே கூடாது. அடுத்து 8:30 to 10:30 2.7லேருந்து 2.9. 11 to 1 3rd சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா? 10:30 to 11 பிரேக் தான்.
அப்புறம் 1 to 1:30 லஞ்ச். 1:30 to 3:30 வந்து சாப்டர் 3 பேலன்ஸ் இருக்கிற சம்ஸ். 3:34 ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. 4 to 7 அகெயின் சாப்டர் 3 யூனிட் எக்ஸசைஸ் வரைக்கும் முடிச்சிடணும். 7 to 7:30 பிரேக்கு. 7:30 to 9:30 சாப்டர் 4 4.1 4.2. அடுத்த அரை மணி நேரம் ரெஸ்ட், அப்புறம் 1 மார்க். அடுத்த April 5. April 5 சேம் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிடணும். 4th சாப்டர் 4.3 4.4. 8:30 to 10:30 சாப்டர் 8. 11 to 1 சாப்டர் 8ல ப்ராபபிலிட்டி முக்கியமானது அது. அடுத்து 1 to 1:30 லஞ்ச். 1:30லேருந்து 3:30 வரைக்கும் கிராஃப் எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. வேறு எந்த ஒர்க்கும் எடுத்துக்காதீங்க. 2 மணி நேரம் டைம் இருக்குது. ஏன்னா 8 மார்க் ரொம்ப முக்கியம். ஸ்கேல் எழுதணும், கரெக்டாக வரையணும், எல்லாமே கிராஃப் வந்து அன்றைக்கி தான் பார்க்கணும். மறுபடியும் ரெஸ்ட்டு. அப்புறம் ஈவினிங் 4 o'clock to 7 o'clock வந்து ஜியாமெட்ரி 8 மார்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோடு நீங்கள் படிச்சிருக்கணும். சரிங்களா? 7:30 to 9:30 இது வரைக்கும் படித்ததில் ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்து அதை வந்து முடிச்சிடணும். அடுத்து 9:30 to 10 PM வந்து ரெஸ்ட்டு, அகெயின் 1 மார்க். அப்போ 6th of April முக்கியமான நாள், ஒரு நாள் முன்னாடி. இது வரைக்கும் எல்லா சாப்டரும் நான் கொடுத்துட்டேன், எல்லா எக்ஸசைஸோடு கொடுத்துட்டேன். யூனிட் எக்ஸசைஸ் வந்து ஒரு சில சாப்டர் மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் வந்து அதையும் சேர்த்து முடிச்சிருங்க. சரிங்களா? நான் மோஸ்ட்டாக கொடுத்துருப்பேன். 2nd சாப்டர் கொடுத்துருக்கேன், 6th கொடுத்துருக்கேன், 7th சாப்டர் கொடுத்தேன்னா 7th சாப்டர் ஃபஸ்ட்டு யூனிட் எக்ஸசைஸும் சேர்த்து முடிச்சிருங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா 6th Aprilல வந்து எல்லாத்தோட ரிவிஷன் மட்டும்தான். அதுவும் கரெக்டாக கொடுத்துருப்பேன். 6 o'clockலேருந்து 9 o'clock வரைக்கும் 1 and 8 ஈஸியான 2 சாப்டர். அப்புறம் 9:30 to 12:30 2nd சாப்டர் 7th சாப்டர் முக்கியமானது. அப்புறம் லஞ்ச் பிரேக்கு, மறுபடியும் 1:30 to 4:30 சாப்டர் 3. 5:30 to 7 சாப்டர் 4 அகெயின் ரெஸ்ட்டு. அப்புறம் 7:30 to 9 வந்து 5th சாப்டர், 9:30 to 11 வந்து 6th சாப்டர். இந்த ஸ்கெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சென்டம் எய்ம் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நான் சென்டம் எடுத்தது இல்லைனாலும் இதை கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். சரிங்களா? நான் எப்போவுமே இந்த மாதிரி டைம் வச்சு அவ்வளோவா சொன்னதே கிடையாது. பட் இந்த வாட்டி நிறைய பசங்க நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. நிறைய பேர் ஸ்கெடியூல் கேட்டனால உங்களுக்காக நான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். முடிஞ்சதுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் எவ்வளோ முடிச்சிருக்கீங்கன்னு நான் ஒரு போஸ்ட் போடுறேன். அதில் நீங்கள் வந்து டைமிங்கோட மென்ஷன் பண்ணுங்கள், இது முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் யாருக்காவது நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதை செய்வோம். அதனால் அதை நீங்கள் செய்யலாம். சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லா வீடியோஸுமே நம்ம சேனலில் இருக்கும். கிராஃப் அண்ட் ஜியாமெட்ரி கூட ஒரு மெத்தட் இருக்கும், இன்னொரு மெத்தட் தான் இருக்காது. ஸோ கண்டிப்பாக அது ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி சர்க்கிள் யாராவது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எழுதுறாங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் செலக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட் டே நீங்கள் ரிவிஷன் எப்படி செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எக்ஸாம் நீங்கள் எப்படி எழுத போகிறீங்கன்னு இருக்குது. ஸோ ரிவைஸ் அது ரொம்ப முக்கியம். ரிவிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். என்ன தான் நீங்கள் படிச்சிருந்தாலும் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ரிவைஸ் பண்ணலன்னா மறந்துடும். அதனால தான் லாஸ்ட் நாள் எதுவுமே புதுசாக படிக்கக்கூடாது. ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். அட்டென்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரிசல்ட் அன்னைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். எல்லாருமே நல்லா அட்டென்ட் பண்ணுங்கள். Thank you so much for watching.